தரிசனம் என் எண்ண திரை கண்டேன். கருவாக உருவான அந்த கனவு நிறைவாக வாழ்ந்திடுவேன். கண் காணா தொலைதூர தரிசனம் என் எண்ண திரை கண்டேன். கருவாக உருவான அந்த கனவு நிறைவாக வாழ்ந்திடுவேன். ஆழ பிறந்தோம் சோதனை ஜெயிப்போம், சாதனையாளர் சரித்திரம் படைப்போம். அறுவடை சேனை அதிசயம் காண்போம். ரிஷியா நாமே ரிஷியா. ஆழ பிறந்தோம் சோதனை ஜெயிப்போம், சாதனையாளர் சரித்திரம் படைப்போம். அறுவடை சேனை அதிசயம் காண்போம். ரிஷியா நாமே ரிஷியா. கண் காணா தொலைதூர தரிசனம் என் எண்ண திரை கண்டேன். கருவாக உருவான அந்த கனவு நிறைவாக வாழ்ந்திடுவேன். சமநிலை சமுதாயம் கண்டிட வேண்டும், ஒளியெங்கும் பரவ ஜெபித்திட வேண்டும். சமநிலை சமுதாயம் பரவிட வேண்டும், ஒளியெங்கும் பரவ ஜெபித்திட வேண்டும். வறுமை வன்முறை ஜாதி கலவரம் ஆழ கடலில் ஆழ்த்திட வேண்டும். வறுமை வன்முறை ஜாதி கலவரம் ஆழ கடலில் ஆழ்த்திட வேண்டும். ஆழ பிறந்தோம் சோதனை ஜெயிப்போம், சாதனையாளர் சரித்திரம் படைப்போம். அறுவடை சேனை அதிசயம் காண்போம். ரிஷியா நாமே ரிஷியா. ரிஷியா நாமே ரிஷியா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கண் காணுகின்ற மக்கள் கூட்டத்திற்காய் ஜெபிக்கிற நாம், கண் காணாத தொலைதூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், அவருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாகவும், அவருடைய மீட்புக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் கொடுக்கிறவர்களாகவும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. இந்த தரிசனத்தோடு வாழுகின்ற இரண்டு கண்களாக நான் பார்க்கிற மக்கள், நான் பார்க்காத தொலைதூர மக்கள் என்கின்ற இரண்டு விதமான மக்களை என் இரண்டு கண்களாக நினைத்து நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்யும் பொழுது தேசம் சுவிசேஷத்தினாலே பரவும் என்பதில் சந்தேகமில்லை. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஆண்டவரோடு ஆதரவாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தில், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 3 விதமான கூட்டங்கள் அன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறார்கள். ஒன்று, 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 சீடர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. லூக்கா 8:3 வாசிக்கும் பொழுது தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்கு ஒரு பெண்கள் மகளிர் அணி இருந்ததை பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தவரையில், ரபிகளை பொறுத்தவரையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், பெண்களை முக்கியமான இடங்களுக்குள்ளே அனுமதிக்காதவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் புரட்சியாளராக வந்தார் என்று சொல்லலாம். பெண்களுக்கு சமநிலை சமுதாயம் உருவாவதற்கு பெண்களை சமநிலைப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இங்கு அநேக பெண்கள் என்று போட்டிருக்கு. அதில் ஒரு சிலருடைய பெயர்கள் போட்டிருக்கு. பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். இந்த கிஃப்ட், போதகர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது அன்றைக்கு வழக்கம் உண்டு. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய ஆஸ்திகளால் உதவி செய்த ஒரு பெண்கள் கூட்டம்.
இன்றைக்கும் திருச்சபையிலும் சரி, மிஷனரி இயக்கங்களிலும் சரி, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக ஜெபிக்கிறாங்க. அவர்கள் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்திலே தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி வருகிற பெண்கள் கூட்டம் பெரும்பான்மையாக ஆண்டவருடைய பணிக்கு தங்களை நேரங்களையும் காலங்களையும் திறமைகளையும் கொடுக்குறாங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடினார்கள். இப்போ இந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்ம பெண்கள் கூட்டம், மகளிர் அணி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் நாம் கேட்டது போல ஆண்டவர் சமநிலைப்படுத்துகிற ஆண்டவர். அதனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை ருசித்து பார்த்து ஊழிய பாதையில் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் கூட நம்முடைய நோக்கம் யாரையும் தள்ளிவிடாதபடி சமத்துவத்தோடு சமநிலைப்படுத்துகின்ற ஒரு பணியைத்தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அங்கு சீடர்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள், சகல ஜனங்களும் இருந்தார்கள். அங்கு நீ ஒரு கூட்ட மக்களுக்கோ இல்லை ஒரு சாராருக்கோ ஒரு பின்னணியத்துக்கோ மட்டும் இல்லாதபடி எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்திலே வளர்ந்தார்கள் என்பதுதான் இந்த லூக்கா 8 நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். இன்றைக்கு நானும் நீங்களும் குறிப்பாக மகளிர் சமுதாயம் ஆண்டவருடைய பணியை சிறப்பாக செய்தது போல் இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த கூட்டங்களிலும் கூட பார்த்திங்கன்னா பிசாசு பிடித்திருந்து விடுதலை பெற்றவளும் இருக்கிறாங்க. ஏரோதின் அரண்மனையில் முக்கிய பதவியில் இருக்கிறவருடைய மனைவிகளும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஏற்றத்தாழ்வே இல்லை. அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகளோடு நம்ம பார்ப்போம் என்றால் நம்முடைய பார்வையை கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்வோம். சமநிலை சமுதாயத்தை உருவாக்க நம்மால் இயன்றதை ஆண்டவருடைய பணிக்கு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.